ஹாய், நான் எங்கள் எம்எஸ் சாகுல்சாமி. இப்போ ட்ரெஸ்ஸு எனக்கு எடுக்கிறதுக்கு என்ன எடுக்கிறதுன்னு எனக்கே புரியல. ஸோ நான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரேன், பார்ப்போம். சிங்சாங் மாதிரி இருக்கு. ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன், இப்போ மாற்றுக்கு போகிறதுக்காக எடுத்துருக்கேன். வேறு எல்லாம் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பிள்ளைக்கா ஒரு இடமும் புரியலை என்ன. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. ஏன் பொம்பளை பிள்ளைங்க வந்து கொண்டுட்டு போகிறாங்கன்னு அளவும் தெரியலை, ஒரு இளவும் தெரியலை. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. 2 வயசுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு எனக்கே தெரியல. ரேட்டு கம்மி தான். ஸோ ரேட்டு வந்து ஆமாம் 23 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா இது மாதிரி தான் இருக்குது. ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அளவு தெரியலையே. நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்து போய் அங்கே பத்தாம போச்சுன்னா ஐயோ ஐயோ கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. இப்போ நமக்கு தான் சட்டை அமைய மாட்டேங்குது. ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட போட்டுக்கிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது இப்படியே நான் இந்த ட்ரெஸ்ஸோடு கிளம்புறதுனாலும் ஓகே தான். ஆனால் பாருங்கள், இது 2 வயசுக்கு கரெக்டாக வருமா? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. 2 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைக்கு வந்து செட் ஆகும்னு எனக்கே தெரியல. ஸோ என் முன்னாடி வீடியோ கலடி இருந்துச்சு, நான் நெட்டு இதில் போடலை. அதுக்கு 30 ஏழு போவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம இருக்க போது ஒன்றா 2 நாள், ஏன் அதுக்கு வேறு 30 ஏழு போட்டால் நம்ம ரூமுக்கு போனோம்னா ஓசிலேயே நெட்டு, கடல் நெட்டு ஓசிலேயே நம்ம பார்த்துடுறது. ஏன் இதுக்கு வேறு நெட்டு போட்டுக்கிட்டு இதுக்கு வேறு ஒரு காசுக்கு 500 ரூபா செலவு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடலை. ஸோ இப்போ இதில் எந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் கண்டிஷனாக இருக்குது. ஏன்னா 2 வயசு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ இதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் வீடியோவில் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஆனால் நேரில் பார்த்தோம்னா அது இப்போ சிம்பிள் கலரில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ப்போம் இது சூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொரு ரவுண்டு வரணும், அப்படியே சுற்றி வாங்கிட்டு அப்படியே வரும். ஏற்கனவே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கெட்சு, பேனா, பென்சிலு அதெல்லாம் வேறு கடையில் வாங்கி அது இருக்குது, இங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு இந்த டோக்கன் தந்துருக்காங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு கவுண்டரில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இதில் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதில் என்ன ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு கருவும் புரிய முடியுது. ஸோ பார்ப்போம். இன்னும் இதோட இல்லை, இன்னும் கவுண்டர் வந்தால் அந்த எல்லை வரையும் இருக்குது. இன்னும் அங்கிட்டு நான் போகல, இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ப்ரா செக்ஷனுக்கு போயிட்டு வருவோம். எல்லாம் லேடிஸுக்குள்ளே தான். இந்த மேக்கப் ஜாமான்லாம் வந்து என் ஒய்ஃபுக்கு சின்ன வயசில் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த மேக்கப்லாம் போடக்கூடாது அப்படின்னு அதுலேருந்து போடுறது கிடையாது. இந்த தலையில் லேடிஸுக்கு தலையில் வைக்கிற ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே குழப்பமாக இருக்குது, என்ன வாங்குறது என்ன சொல்லணும்னு ஒன்றுமே புரியல.
பயலுக்குனா ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த லேடிஸு அண்டு இதை மட்டும் ரொம்ப மண்டை காஞ்சி போயிடும். லேடிஸு நம்ம எடுக்கிறதா மண்டை காஞ்சிடும். ஏதோ பயலுக்குன்னா இந்தா பேண்டா இந்தா இதா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தேடுறது தான் பெரும் பாடாக இருக்கும் போலையே. என்ன இருக்கிறது என்ன கொண்டுகிட்டு போகிறதுன்னு. விளையாட்டு ஜாமான் எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. விளையாட்டு ஜாமான் என்ன ஜாமான் வாங்கிட்டு போகிறதுன்னு எனக்கும் இல்லை. பார்ப்போம். ஏன் பேக்கில் வச்சு அமுக்க முடியாதா? நான் பேக்கை வச்சு தான் எல்லாத்தையும் வச்சு அமுக்க போகிறேன். இது மாதிரி வாங்கலான்னு பார்க்குறேன். துப்பாக்கியாது துப்பாக்கிலாம் நமக்கு தேவையில்ல. அது Bye, Anika. Bye. Bye. Habibi. 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 Anika. Come here. Ramalan. Ini happy birthday ya. Kecil. Aja ஒன்று இருக்குது, ஹச்னு ஒன்று இருக்குது. என்ன ஓகே, வேர்லக்கில் போய் பார்ப்போம். அங்கிட்டு எல்லாம் நோட்டாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய காராக இருக்குது. காரெல்லாம் தூக்கி வச்சு பேக்கில் வச்சு அமுக்க முடியுமா? பேனாலாம் இருக்குது. பேனா, பென்சில், ஏற்கனவே பேனா பென்சில் அங்கிட்டு அந்த இதில் வாங்கிட்டேன். இங்கே ஒரு போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே இதில் ஒன்று வாங்கிட்டு போவோம். பட் வெறும் பேனா பென்சிலாக தான் இருக்குது. காம்போஸு ஏற்கனவே வாங்கியிருக்க ஜாமெட்ரி பாக்ஸு
ஏன் கொண்டு போய் கொடுத்தோம்னா 2 நாளில் உடச்சி விடாங்களா? பிளாஸ்டிக் லைனில் இருக்குது. 2 நாளில் இது உடச்சி விடாங்க. அந்த காம்போஸு இந்த சாமெண்ட்ரி பேக்ஸ் மாதிரி. ஸ்டாப்லரு எவ்வளோன்னு தெரிலையே. இதுக்கு வீட்டுக்கு தேவைப்படும். வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ இது எவ்வளோன்னு தெரில. இருந்தாலும் வாங்குவோமா என்னென்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் காசு இருக்கிற டயத்தில் ஏன் இல்லை, தேவையில்ல ஜாமான் வாங்கிட்டு வரணுன்னா வீட்டில் திட்டு தான் விளாட்ணும். லூஸ்தனமாக ஏதாச்சும் அள்ளி போட்டு வருவேன்னு தெரியும். காசு இருக்கும்போதே லூஸ்தனமாக ஏதாச்சும் அள்ளி போட்டாக்கம்மா இது எத்தனை வச்சானு சம்மந்தமே இல்லாமல் ஜாமான்லாம் ஜூஸு மிக்ஸு அது இதுலாம் பரவாயில்ல மேலே கிடக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் போய் எதுவும் ஜூஸ் போட்டால் தான் உண்டு. நான் போய் ஒரே ஒரு டிப்பு ஜூஸ் போட்டிருக்கேன், அதோட அப்படியே கிடக்கு. ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுலேருந்து எங்கிட்ட வந்தாச்சு. என்ன இது அந்த பிள்ளைகள் இது செஞ்சு விளாட்றது வாங்கிட்டு போமே. பிள்ளைகளுக்கு அந்த இது களிமண் மாதிரி செஞ்சு விளாட்றது. அது வாங்கிட்டு போய் அது பாட்டுக்கு வாயில் வச்சு தின்னு பிடிச்சின்னா அது வேறு பயமெல்லாம் இருக்குது. வாங்கிட்டு போய் வாயில் வச்சு தின்னு பிடிச்சின்னா அது வேறு பயமாக இருக்குது. அதனால் அது வேணாம், ரிஜெக்ட்டு. இங்கே நீங்கள் வுட்டுலேயே எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. வுட்டு இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இது எதுக்காக இருக்கும்? ஸோ இது மாதிரி வச்சுருக்காங்க. இது தண்ணி குடிக்கிறதுக்கா இல்லை எதுவும்? ஸோ நல்லாயிருக்கு. வுட்லேயே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. வாங்கிட்டு போகலாம் தான். காசு எதுவும் கூட இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். இது எவ்வளவு, எத்தனை ரியால்னு தெரில. சரி பார்ப்போம். மங்கு ஜாரு அந்த இந்த இது லொட்டு லொஸ்க்குன்னு. ஸோ சின்ன பிள்ளையில் வச்சு அப்படியே படிக்கிறதுக்கு ஓதா கொள்ள அதே மாதிரி டேபிள் இங்கிட்ட எல்லாமே மங்கு. ஸோ உங்கள்கிட்ட மங்கு ஜெயம் மங்கள், அதனால் வாங்கிடுவானா. ஸோ கத்தி வகைகள் சரஞ்சரமாக இருக்கின்றது கத்தி. ஸோ இருக்குது. அட்டிக்கிறதுக்கா? ஸோ எவனாச்சும் திட்டு போய் கொள்ளக்கார போய் வந்தால் இது வச்சு டங்குன்னு போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கிறதுக்கு இல்லை, இது மாதிரி தான். நல்ல வீட்டாக தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஒரு இது திட்டு போய் எவனாச்சும் அடிக்கிறந்தா நல்ல இதாக இருக்குது. ஸோ கத்தி
கத்தி கத்தி கத்தி கத்தி கத்தி ஒரு கத்தி ஒன்று வாங்கினேன். ஏன்னா கோழி இதெல்லாம் வெட்டுறதுக்கு. ஸோ கத்தி தேவை. அதனால் வந்து கொஞ்சம் திபாலா, கொஞ்சம் மோட்டோவில் பொட்டாசிஸ் நல்லா பெருசு அங்கிட்டு இருக்கு. அப்படியே போமா தவிர இருக்குது.